ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடும் இவ்வாழ்நுதலே. எங்கும் நாடி நாடின்னு சொன்னால் எங்கும் நரசிங்கன் இருக்காரா? ஏன் பாட்டிலே எங்கும் நாடி நாடின்னு சொல்லியிருக்காருனால் சர்வ வியாபகன் ரிசிம்ம பெருமான். அதனால் எங்கும் நாடி நாடி எல்லா இடத்துலையும் அவர் இருக்காருன்னு சொல்ல நாடுவானேன். ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கார், எங்கே இருக்காருங்கிறது தெரியல, அப்படின்னா நாடுதல் புரியறது. எல்லா இடத்துலையுமே ஒருத்தர் இருக்காருன்னுச்சே நாடு விழான்னு போய் இப்போ ஏதோ ஒரு குண்டூசி இங்கே கீழே விழுந்துடுத்து, எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். நீங்கள்லாம் கிடுக்கிடுன்னு போய் தேடி கண்டுபிடிச்சி குண்டூசி இருக்கான்னு கொண்டு கொடுத்துட்டு, ஒரு யானை வந்து மண்டபம் பெருசாக நிற்கிறது, ஏதோ யானை இருக்காமே தெரியவே இல்லையாமே அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குடுன்னு எல்லாரும் சுற்றி சுற்றி தேடின்னு வந்து கொடுத்து போயிடலான்னா அதான் ஆனையாச்சே, பார்த்தாலே தெரிகிறது இல்லையோ. அப்போ குண்டூசின்னா தெரியாது, ஆனைன்னா தெரியுமே. நரசிம்ம பெருமான் தான் சர்வ வியாபகனாச்சே, எல்லா இடத்துலையும் வியாபிச்சுக்கிறவர் போய் தேடுவோமா? அப்போ எங்கும் நாடி நாடி நரசிங்கான்னு ஏன் சொல்கிறார்னால், இந்த பெண்ணு நன்னா தேடட்டும், தேடி தேடி அழட்டும், இவ அழத்தான் பாட்டு பீரிட்டு வரும். நம்மாழ்வாருங்கிற பராங்குஷ நாய்க்கு தேடினால் அந்த தேடுதல் தாங்காமல் பாடுபடும் இல்லையோ. ஏன் கோபிகா கீதம்ங்கிறது பாகவத புராணத்தில் முக்கியமான பகுதி. அவள்லாம் பேசினவாளே இல்லை, ஆனால் ராசக்கிரீடையின் போது கண்ணனை காணோம்னு உடனே எத்தனை ஸ்லோகம், என்னமா ஸ்லோகம். அப்போ பெருமாளை போய் ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோ, இப்படி போய் உன்னை நம்பி வந்த பெண்களை தவிக்க விட்டுட்டீங்கன்னால் விட்டுருக்காட்டா உங்களுக்கு இன்றைக்கி ஸ்லோகம் கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்காது இல்லையோ. யாரான்னு ஒருத்தர் விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்தால் நம் வீட்டு குழந்தைகளை பட்டினி போட்டு அவர்களுக்கு சோறு போடுறோமோ இல்லையோ, அதை போல பகவானுக்கு நாமெல்லாம் விருந்தாளிகள். தம் வீட்டு குழந்தை தான் ஆழ்வார்கள். ஆழ்வார்களை பட்டினி போட்டு அழவிட்டு நமக்கு பாட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படின்னா நம்ம எவ்வளவு நன்றியோடு ஆழ்வார்களிடத்தில் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவர்கள் தம் வீட்டு குழந்தை அழட்டும், இன்னும் கொஞ்சம் நாழி அழுதாத்தான் நன்னா பாட்டு வரும். அப்படி சேர்த்து சேர்த்து கொடுக்கப்பட்டது தான் 4000 திவ்ய பிரபந்தம். அப்போ எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னால் எல்லா இடத்திலும் நரசிம்ம பெருமான் வியாபிச்சது தான் இருக்கார். அவர் ஒன்றும் இல்லாமல் இல்லை. ஆனாலும் இந்த குழந்தையை அழவிட்டு பார்த்து போஷணம் வாங்கியிருக்காரோ இல்லையோ. வாடி வாடும் இவ்வாழ்நுதலே. அப்போ ஆடினாள், பாடினாள், நாடினாள், வெதும்பி போய் வாடினாள். இது இத்தனை நரசிம்மனே நீ பார்த்து கொண்டிருக்கலாமா? பெருமாள் கேட்குறார், அது ஏன் நாராயணனை கேட்காது எங்கிட்ட வரே, மாதவனை கேட்காது எங்கிட்ட வரே, ராமச்சந்திர பிரபுவை போய் கேட்கக்கூடாதோ? அவள் எல்லாரையும் விட்டுட்டு எதுக்கு இப்போ நரசிங்கன் இடத்துல வந்து கேட்குற? இந்த பாட்டை எங்கும் நாடி நாடி ராமாவென்று பாடியிருக்கலாம், எங்கும் நாடி நாடி கண்ணனேவென்று பாடியிருக்கலாம். ஏன் எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு தான் பாடணுமானால், இன்னொரு இடம் சொல்கிறேன். 5ஆம் 10 3ஆம் திருவாய்மொழி, மாசரு சோதி என் செய்யவாய் மணிக்குன்னத்தை ஆசரிசீலனை ஆதிமூர்த்தியை நாடியே எங்கும் தேசர. ஆழ்வார் மாசரு சோதி 10 போஷரத்திலையும் மடலூருகிறார். யாம் மடலூர்தும் குதிரியாய் மடலூர்தம், இந்த பெருமாள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால் தலைவிரி கோலமாக பனை மடலில் ஒரு குதிரை பொம்மை பண்ணி அதில் ஏறி உட்காண்டு குழந்தைகளெல்லாம் அந்த குதிரையை இழுக்க சொல்லி இவன் தான் என்னை காதலிச்சுட்டு ஏமாத்திட்டார் அப்படின்னு ஊரெல்லாம் தெரிய பாலூர்ந்து போகிறதே தான் மாசிர சோதி பதிகம் முழுக்க. அதை ஆழ்வார் பண்ணிட்டு இருக்கார். அதனால் அவருக்கு ரொம்ப மனசு சித்திலமாக படுத்து அடுத்த 10 பாட்டு 5ஆம் 10 4ஆம் திருவாய்மொழி, ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேறி ஓர் நீளிரவாய் நின்றதால் பாரெல்லாம் உண்டனம் பாம்பனையான் வாரானால் ஆரெல்லே வல்வினையே ஆவிகாப்பா நிறியே. இந்த ஆவி யார் இனிமே ரட்சிக்க போறான்னு தெரியல. பாரெல்லாம் உண்டனம் பாம்பனையான் வாரானால், ஆதிசேஷ பர்யங்கத்தில் இருக்கிற பெருமான் வரலையே, அழுதார். சரி, அது அப்போ தான் வருவர் போல் இருக்கு. நம் கண்ணனும் வாரானால், கண்ணன் வரலையே, அடுத்த பாட்டில் அழுதார். கண்ணன் எப்போ வந்திருக்கார்? அவருக்கு இதை போல் எல்லாரையும் கட்டம் கொடுக்கறதே தான் வேலை. அதனால் அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம் காகுத்தனும் வாரானால், காகுத்தனும் வரலையேனால் ஒரு பெண்ணுக்காக எத்தனை பாடுபட்ட பெருமாள். கண்ணன்னு சொன்னால் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். ஆனால் ராமன்னு சொன்னால் உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊரெடுத்து ஓர் பெண்ணாக்க ஆப்புண்ட பெருமான், பெண்ணின் வருத்தம் அறியும் பெருமான். அப்போ அவரும் வராமல் போயிட்டாரே. இன்னார் வந்திருந்தாரோ வரல, அவர் சுபாவமே அப்படி தான் சொன்ன, அவர் வராத பிரிச்சா எடுத்துக்க வேண்டாம். ஆனால் அவர் வரல பாருங்க, அதுதான் கட்டமாக இருக்குன்றோமோ இல்லையோ. அதை போல் கண்ணன் வரலே கட்டம் கொடுத்தாருங்கிறது சகஜமாக, அதிவாளுக்கெல்லாம் புதுசே இல்லையா. ஆனால் ராமனே வரலேன்னு உடனே தாங்கலையோ இல்லையோ. அதே போல் இங்கே பார்த்தேன்னால் ஏன் எங்கும் நாடி நாடி நரசிங்காவெந்து, பக்தர்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் ஓடோடி வந்து ரட்சித்த பெருமாள் ஆறு?
பக்தனிடத்தில் ஒருத்தர் அபச்சாரப்பட்டுட்டான்னு சொன்னால் அதை பொறுக்காமல் வெதும்ப தோன்றின பெருமாளாரு நரசிங்க பெருமாள் இல்லையோ, அந்த பக்தையில தலையாய பக்தை தானே இந்த நம்மாழ்வார். இப்படி பராங்குஷ நாய்க்கு துன்பப்படுறாருன்னுச்சே, ராமன்கிட்ட கேட்க மாட்டேன், கண்ணனிடத்தில் கேட்க மாட்டேன், வராகனிடத்தில் கேட்க மாட்டேன், நரசிங்கனிடத்தில் தான் கேட்பேன் என்று தாயார் போய் பெருமானிடத்தில் கேட்கிறாள். ஆடி ஆடி அகங்கரைந்து ஈச பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடும் இவ்வாழ்நுதலே. அப்போ பெருமான் பக்த பராதீனன், ஆசிரித பரதந்திரன், ஆசிரித அபராதிகளிடத்தே கடுமையாக நடந்து கொள்ளுகிறார். கண்காட்டினிடத்தில் சர்வ வியாபகன், அனைத்திடத்திலும் வியாபித்திருக்கிறார். அந்த வியாபித்தவன் கைகாட்டினிடத்தில் கண்காட்டினிடத்தில் தூணில் தோன்றினாரோ இல்லையோ. இந்த அர்த்தங்களைத்தான் நரசிங்காவென்னு இந்த பாசுரம் சொல்கிறது. இப்போ அதே அர்த்தங்களைத்தான் பாஞ்சராத்திராகமும் சொல்கிறது. இப்போ நேற்றுக்கு நாம் பார்த்த அர்த்தங்கள் எல்லாம் எடுத்துட்டீர்னால் என்னென்ன தெரிஞ்சு, இப்போ இந்த பாட்டையும் வச்சுங்கோ, நேற்றுக்கு சொல்லியிருக்கிற ஒரு 2 அர்த்தங்களையும் வச்சுங்கோ, இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற 74 திருநாமங்களையும் வச்சுங்கோ, எல்லாம் ஒன்றா இருக்கும் பாருங்க. பாஞ்சராத்திரத்துலேருந்து விஹகேந்திர சம்ஹிதையிலேருந்து திருவாய்மொழியிலேருந்து எங்கே பார்த்தாலும் எந்த வித்தியாசமுமே இருக்காது. நிருசிம்ம பெருமானுடைய அவதாரத்துக்கே முக்கியமான கல்யாண குணமாக எதுன்னு பார்த்தோம். பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டால் பொறுக்க மாட்டார். பக்தவத்சல நெம்பெருமான் அவர்கிட்ட யாரான அபச்சாரப்பட்டால் தங்கிட்ட பட்டா பொறுத்துடுறார். ஆனால் தன் அடியவனிடத்தில் பட்டால் பொறுக்க மாட்டார். கூறத்தாழ்வான் தன் பஞ்சஸ்தவத்தில் சொல்லும்போது அபராத சஹசிரம் அஜஸ்ரஜம் தொய் சரண்ய ஹிரண்ய உபாவகத் வரத தேன சிரந்தம் அவிக்ரியா விகிருதிம் அர்பக நிர்பஜனாதகாக. இது என்ன ஆச்சரியம்! இந்த ஹிரண்ய கசிபும் ஹிரண்யாட்சணம் இன்னைக்கு நேத்திக்கா உங்ககிட்ட அபச்சாரப்பட்டுருக்கா? இதெல்லாம் ஒன்றும் புதுசே இல்லையே. ஜன்ம ஜன்மமாக இவா வேலையே இதுதான். அசுரன்னாலே கத்தி எடுத்துக்கணும், எங்கேன்னு தேடின்னு வரணும். இதுதானே இவா பண்ணிட்டு இருந்திருக்கா. இன்னைக்கு என்னமோ அவன் புதுசாக அபச்சாரப்பட்டா மாதிரி இவ்வளவு கோச்சுக்கிறியே, புரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் உங்ககிட்ட பட்டிருக்கா போல் இருக்கு. இப்போ தான் உன் பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டிருக்கா. அது பொறுக்க மாட்டாமல் தானே தோன்றினாய். அபராத சஹசிரம் அஜஸ்ரஜம், ஒவ்வொரு தரமும் 1000 குற்றங்கள் பண்ணியிருக்காள். தொய் சரண்ய ஹிரண்ய உபாவகது வரத தேன சிரந்தம் அவிக்ரியா. இத்தனை நாள் இவா பேரில் ஒரு விகாரமே உனக்கு ஏற்படவே இல்லை. ஆனால் விகிருதிம் அர்பக நிர்பஜனாதகாக. இப்போ என்ன இவ்வளவு விகிருதி? விகிருத்தின்னு சொன்னால் மாறுதல். மாறுதல்னா கோபம், கொப்பளிக்கு இப்படி தோன்றிருக்கியே. ராமனா கோபத்தை காணும், கண்ணனா கோபத்தை காணும், உங்ககிட்ட அபச்சாரப்படைச்சே காணும். அதென்ன இந்த சிறுக்கன் சின்ன பிள்ளை ஒருத்தங்கிட்ட அபச்சாரமாம், அதுக்கு இத்தனை தூரம் வருவியா, இவ்வளவு கோபத்தை காட்டுவியா? பிரம்மாவோ லக்ஷ்மியோ கூட கிட்டக்க நெருங்கிறதுக்கே முடியாதான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே உன்னுடைய செயல்பாடுகள் அப்படின்னு கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தில் பிரார்த்திக்கிறார். அப்போ தொய் சரண்ய ஹிரண்ய உபாவகத் வரத தேன சிரந்தம் அவிக்ரியா விகிருதிம் அர்பக நிர்பஜனாதகாக. அர்பகன்னா சிறு பிள்ளை, சிறுக்கன்னு சொன்ன சின்ன பிள்ளை. என்ன இவன் பெரிய சாஸ்திர ஜானியா இல்லை ஏதான் இப்போ ஆழ்வாராச்சாரியர்களா? ஒன்றும் இல்லை, அசுர பாலகன். ஆனால் அவன் சொன்னதுக்கு இத்தனை தூரம் நீ வந்திருப்பியானால் பக்தனிடத்தில் நீ எவ்வளவு பராதீனனா இருக்க. அவர்களிடத்தில் அபச்சாரப்பட்டுட்டால் எப்படின்னு தெரிஞ்சுட்டேன்னு இந்த சுவாமி சொல்கிறார். இந்த கதை நன்னா இருக்கோ இல்லையோ கேட்டோம். ஆமாம் ஆமாம், அந்த பக்த பிரகலாதனிடத்தில் அந்த ஹிரண்யகசிபு அபச்சாரப்பட்டுட்டான். பெருமாளுக்கு ரொம்ப கோபமான கதையை கேண்டிருப்போம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் கதையை கிட்டக்க கொண்டு வரணும். கொண்டு வந்தால் நாம கார்த்தாலேருந்து ராத்திரிக்குள்ளே எத்தனை இடத்துல பக்த அபச்சாரப்படுறோம், பாகவத் அபச்சாரப்படுறோன்னு கணக்கெடுத்தால் தானே கதை தெரியும். இந்த கதை இத்தனை நாள் நிருசிம்ம சரித்திரம் சொல்லிட்டு இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது. இப்போ அதே சரித்திரம் நம்மக்கிட்ட வந்து நம்ம வீட்டு தூண்லேருந்து அவர் வர்றதுக்கு ரொம்ப நாழி ஆகாது. தாராளமாக வரமாட்டாரா? எப்போ சர்வத்தோமுகம்னு பேர் வச்சுருட்டோமோ இப்போ எல்லா பக்கம்தான் இருக்க போகிறார். இப்போ தானே வியாபகன், எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு. அப்போ எங்கேயும் இருக்க போகிறார், நம்ம வீட்லையும் இருக்க போகிறார். இருக்கிறவர் வெளியில் வர்றதுக்கு காத்துன்னு இருக்கார். நாம் கொஞ்சம் இடம் கொடுக்காத நடந்துக்கணும், அவ்வளோதான் சொல்ல வரேன். அவர் என்னன்னா பெருமாளை சேவிஸ் ஆகிட்டோம், அதை அடிய வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதுக்குன்னு இப்போ நம்ம பட்ட அபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வந்துட்டால் நம்மளை பிரகலாதன் நினச்சின்னு அவர் வரட்டும், தப்பில்லை. நம்மளை ஹிரண்யகசிபுன்னு நினச்சின்னு அவர் வந்தால் தான் பெரிய ஆபத்து. அது வேண்டாங்கிறதுக்காகத்தான் இத்தனை நாளி நம்ம கதை பார்த்துட்டு இருக்கோம். ஆகவே பகவானோ பக்தர்களிடத்தில் வாத்சல்யத்தோடு இருக்கிறார். பக்த விரோதிகளுக்கு ரொம்ப கடுமையானவனாய் குரூரமாக நடந்து கொள்ளுகிறார்ங்கிறது தான் இந்த அவதாரத்துக்கே அடிப்படை கருத்து. அந்த கருத்தை வச்சுன்னு தான் ஆழ்வார் பாடியிருக்கார். இப்படி பக்தர்களிடத்தில் நடந்துட்டு இந்த பக்தையான பெண்ணை பராங்குஷ நாயகியை விட்டு விட்டாயே என்பது அவரை பற்றின கேள்வி. இனிமேல் 74 திருநாமங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். முதல் திருநாமம் ஸ்வயம்பு நரசிம்ஹா, தானே தோன்றிய நரசிம்ஹன். அர்த்தம் நேர சொல்கிறேன்.
முதல்ல பதவுரை என்னான்னு சொல்கிறேன், பதவுரைக்கு அப்புறம் பொழிப்புரை சொல்கிறேன், அதுக்கப்புறம் விசேஷ கருத்துக்கள் என்ன இருக்கோ அதை நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம். சாதாரணமாக பொதுவாக ஸ்வயம்பூன்னு எங்கே சொல்லுவா? தானே தோன்றியவன், பூமியிலேருந்து தோன்றினார், மலையிலேருந்து தோன்றினார், தானே தோன்றினார். இதான் எப்பவுமே சொல்கிற வழக்கம். ஸ்வயம்பூ நரசிம்மன்னா சொல்கிறாரோ இல்லையோ, அந்த மாதிரி எத்தனை இடத்துல பெருமாள் தோன்றியிருக்கார். இப்போ நரசிம்ம பெருமாளை நீங்கள் சேவிக்கணும்னால் தமிழகத்தில் இருக்கிறவா குறைச்சல்னு சொல்லணும். ஆந்திரத்துலேயும் கர்நாடகத்துலேயும் போகணுன்னு வச்சுக்கோ, அங்கே தான் நரசிம்ம க்ஷேத்திரங்கள் இன்னும் நிறையா வச்சுருக்கா. நம்ம திவ்ய தேசம்னா போய்ட்டு வந்துடுறோம், அது கிடுகிடுன்னு வாங்கிக்கிறோம். 40 திவ்ய தேசம், இன்றைக்கி 18, நாளைக்கு 22, அதுக்கப்புறம் 13 அப்படின்னு ஒவ்வொன்றும் கணக்கு வச்சு விடுவோம். மலையாள திவ்ய தேசம் 3 நாள் 13 திவ்ய தேசம் சேவிச்சுட்டு வந்துட்டோம். தொண்டநாட்டு திருப்பதிகள் கொண்டு போனால் 22 ஆயிடுத்துன்னு விடுவோம். அங்கேயே தான் இருக்குது, அது எங்கேயும் போகலை இன்னும் இப்போ. ஆனால் அவள் சொல்கிற வேகத்தில் ஆயிடுத்துன்னா இவள் சேவிச்சுட்டு வந்துட்டாலும், அதனால் அது வேகமாக போயிட்டு வந்தது ஆயிடுத்து. அடுத்த வருஷம் நீங்கள் யார்கிட்டையா அது இந்த பரமேஸ்வர விண்ணகர சன்னதி இருக்காமே நான் போகலான் இருக்கேன் வரியானா, உடனே தங்கள் புஸ்தகத்தை எடுத்து பார்ப்பா, இது போன வருஷம் ஆயிடுத்து வரலன்னு விடுவோம். அப்போ போன வருஷம் சாப்பிட்டோம், நேத்தி கூட தான் சாப்பிட்டோம், இன்றைக்கி யாரும் வாண்டான்னு சொல்கிறது இல்லையோ. நல்ல திவ்ய தேசங்கள் எத்தனை தரம் சேவிக்கிறோமோ அத்தனை தரம். இது ஒரு தரம் சேவிச்சுட்டோம் அடுத்த தரம் சேவிக்கூடாது இல்லை. புஸ்தகத்தை வச்சுருந்து ஆயிடுத்துன்னு அடிக்கிறதுக்கும் இல்லை. இது நிதானப்பட்டு போய் நின்றுண்டு முதல்ல ஆழ்வார் என்ன பாடியிருக்கார், அந்த திவ்யதேசத்துக்கு என்ன பாடியிருக்காருங்கிற எண்ணத்தோடு போய் இப்படி கொஞ்சம் உட்காண்டு தனிமையில் அந்த பாசுரங்களை சொல்லி இப்படிலாம் இந்த பெருமாள் அவருக்கு சேவை சாதிச்சிருக்கார் போட்டிருக்கு. நல்ல வேளை வரக்கூடிய பாக்கியமான அந்த பாட்டை ஒரு தடவை சொல்கிற பாக்கியமானு கிடச்சிது. அதுக்கு அந்த ஆழ்வாருக்கும் கிருத்தஜதையோடு இருந்தோம்னால் பெருமாளுக்கு சரி ஆழ்வார் பின்னாடி நிற்கிறான் ஏதோ கேட்குறது கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அனுகிரகிக்கிறார். அந்த திவ்யதேசத்தை தவிர அபிமான ஸ்தலங்கள் எத்தனை இருக்குது. ரிஷிகளால் எழுந்துருள பண்ணவர்கள், தேவர்களால் பிரதிஷ்டாபனம் பண்ணப்பட்டவா, அதெல்லாம் போனீங்கன்னா ஆந்திர பக்கம் நிறையா, கர்நாடக பக்கம் வராக க்ஷேத்திரமும் நிறையா இருக்குது, நிருசிம்ம க்ஷேத்திரங்களும் நிறையா இருக்குது. நம்ம தமிழகத்தில் திவ்யதேசம்னு முக்கியமாக வச்சுன்னுட்டோம். இதை தவறும் எத்தனையோ க்ஷேத்திரங்கள் சொல்கிறாலும் இல்லையோ, அதெல்லாம் ராமானுஜர் எழுந்துருளி இருக்கிறார். இந்த ஸ்லோகம் சொல்கிறது, ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தார்க்ஷாத்ரி சிம்ஹாச்சலோ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச வதரீ நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் துவாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாளக்கிராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிகின்னு ஒரு முக்தக ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் எத்தனை நரசிம்ம க்ஷேத்திரம்லாம் சொல்கிறார் தெரியுமோ. சிம்ஹாச்சலோ, சிம்மாச்சலம் பாடல் பெற்ற ஸ்தலம் இல்லை, ஆனால் சிம்மாச்சலத்தில் ராமானுஜர் எழுந்தொழிந்திருக்கிறார். ஏன்னா புராண ஸ்தலம், இன்னென்ன ஸ்தலம் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். அதை போல் எத்தனை நரசிம்ம க்ஷேத்திரத்தில் ஸ்வயம்பூவாக இருக்கார், தானே தோன்றினவராக இருக்கிறார். அர்ச்சாவதாரத்தில் ஸ்வயம்பூவாக இருக்கார். பூ ஏற்பட்டவர், பவதி ஏற்பட்டவர், ஸ்வயம் தானா ஏற்பட்டவர் அப்படின்னு சொன்னால் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம்னு சொல்லலாம், அல்லது தானேயாய் தோன்றினவர்னு சொல்லலாம். இந்த இடத்துல தானேயாய்னால் விக்கிரக ரூபத்தில் தானே தோன்றினவர்னு மட்டும் அர்த்தம் இல்லை. இப்போ இதில் மாதா பிதாக்கள் இல்லாமல் தானே தோன்றினவர்னு அர்த்தம். தனக்கு ஒரு காரணம் கிடையாது இல்லையோ. ஸ்வயமேவ பவதி, தானே ஏற்பட்டார், அவருக்கு யாரும் காரணமாக இருந்ததில்லை. இப்போ நமக்கு நம்ம இந்த பிடித்தன பிள்ளைகளுக்கு இவர் காரணம், இவருக்கு இத்தப்பா காரணம், அந்தப்பா 5 பேருக்கு காரணம் என்று சொல்லிட்டு போகலாம். ஒவ்வொருத்தருக்கும் மேலே காரணம் இருக்கும் இல்லையோ. ஆனால் இப்போ இங்கே பெருமாளுக்கு பார்த்தா தனக்கு ஒரு காரணம் இல்லாதவராக இருக்காரு. அதைத்தான் நிஷ்காரணம்னு சொல்லுவாள். அகிலத்துக்கும் காரணம், அற்புதமான காரணம், தனக்கொரு காரணம் இல்லாத காரணம். அதைத்தான் இந்த இடத்துல மாதா பிதாக்கள் இல்லாத ஆச்சரியமான காரணம். மாதா நாராயணா பிதா நாராயணான்னு சொல்கிறோம். அதை போல் மாதா நரசிம்ஹா பிதா நரசிம்ஹா, மாதாவன் நரசிம்மன் பிதாவன் நரசிம்மன். நிருசிம்மனுக்கு மாதா பிதாக்கள் இருக்காளா? தேசிகன் ஒரு இடத்துல வேடிக்கை சாய்த்தார், அப்பா அம்மா இருக்காளோ இல்லையோ எனக்கு தெரியாது, பாட்டி இருக்கான்னுட்டார். அது எங்கே சுவாமி இப்போ பாட்டி எல்லாம் கண்டுபிடிச்சிருப்போ, தாய் தந்தை இல்லையான்னார். மகாசுர கிரகஸ்தூணா பிதாமக்கியபூத். மகாசுரன் பெரிய அசுரன் ஹிரண்யகசிபு, அவனுடைய மாளிகையில் இருந்த தூண், அந்த தூண் தான் பெரிய பாட்டின்னு விட்டார். மகாசுர கிரகஸ்தூணா பிதாமக்கியபூத். அது எப்படி பாட்டியாச்சுன்னால் யாருக்கு பாட்டி? பாட்டி பிரம்மாவுக்கு பாட்டின்னார். பிரம்மாவுக்கு தந்தையார் ஸ்ரீமன் நாராயணன், அவர் தான் நரசிம்ம பெருமாளை அவதரிக்கிறார். நரசிம்ம பெருமான அந்த தூண் தன் கர்ப்பத்தில் வச்சுன்னு சொல்லியோ. அப்போ அவருக்கு அம்மாவை எடுத்தா, தூண் அம்மானால் பிள்ளை நரசிம்மன், அவருக்கு குமாரர் பிரம்மா, அப்போ பிரம்மாவுக்கு பாட்டி தானே அப்படின்னு ஒரு உறவு சொல்கிறார். மகாசுர கிரகஸ்தூணா பிதாமக்கியபூத் சொல்கிறச்சே வேடிக்கையாக சொல்லுவா. ஸ்தூணான்னு போட்டிருக்காரு, ஏன்? ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் ந மானுஷம்னா புராண ஸ்லோகம் இருக்குது. ஸ்தம்பம்னு சொன்னால் நபும்சகலிங்கம், ஸ்தூணான்னு சொன்னால் ஸ்திரீலிங்கம், ஆண்பால் பெண்பால்னு சொல்கிறோமோ இல்லையோ.
சம்ஸ்கிருதத்தில் வந்து சொற்களுக்கு தான் பால். ஆளை பார்த்தா ஆண்பால் பெண்பால் சொல்ல மாட்டா, சப்தத்தை பார்த்தா ஆண்பால். அதுக்கு தான் நம்ம ஆரம்பிக்க சேவை அகாராந்த புல்லிங்கா ராமசப்தா, இகாராந்த புல்லிங்கா ஹரிசப்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாளோ இல்லையோ. அப்படின்னா அந்த சப்தத்துக்கு லிங்கம், லிங்கம்ங்கிறது ஆண்பாளா பெண்பாளா நபும்சகமானு சொல்லுகிறோம் இல்லையோ. அதை போல் என்னத்துக்காக இப்போ இந்த தூணை ஸ்தம்பம்னு சொல்லாமல் ஸ்தூணான்னு சொல்லியிருக்கார். வேடிக்கையாக சொல்லுவார், பிரசவிக்கிற பிரகரணமும் இல்லையோ, பெண்ணு தானே பிரசவிப்போ, அதனால் சொல்கிற சொல்லையாவது பெண்பாலாக சொல்லுவோம். ஏன்னா இங்கே பிரசவிச்சுருக்கிறது அக்ரிணே, ஒரு பொருள் தூண்னா பிரசவிச்சுன்னு இருக்கு. ஆனால் அந்த தூணே சொல்கிற சப்தத்தையாவது ஸ்திரீலிங்க சப்தமாக சொன்னால் பெண்ணு பிரசவிச்சாள்னு பாடட்டும் அப்படிங்கிறதுக்காக மகாசுர கிருக ஸ்தூணா பிதாமக்கிய பூத்துன்னு சாதித்தார். அப்போ ஒரு உறவு தெரியறது, பாட்டி உறவு தெரியுது, அது மட்டும்தான் தெரியுது. மற்றபடிக்கு மாதாவாவது பிதாவாவது எல்லாருக்கும் அவர் தான் மாதா பிதாக்களாக இருக்கிறார். அதுதான் ஸ்வயம்பூ நரசிம்ஹா, தானே தோன்றினவன், தனக்கொரு காரணமின்றி தோன்றியவர். அவர் எதற்காக தூணில் தோன்றினார்னால், இன்னின்ன தூணில் முழன் எங்கே இருக்கிறார்னு ஹிரண்யகசிபு கேட்குறான். இங்கே இருக்கிறார். அவன் கேட்டது இந்த தூணில் இருக்காரான்னு, இருக்கார். குழந்தை 2-3 தானே சொல்லி பார்த்தா, எல்லா இடத்துலையும் இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னுட்டு. அவன் புத்திக்கு அது எட்டலை. எல்லா இடத்துலையும் இருக்காருனா அதெல்லாம் எனக்கு புரியல, இங்கே இருக்காரா இல்லையா சொல்லு போனால். சரி அப்புறம் இருக்காருனா ஏன் அதுன்னு எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொன்னால் போகிறாதா? இங்கே இருக்காருன்னு சொல்கிறதுக்கு மட்டும் இவனுக்கு என்ன கஷ்டம்? இப்போ இந்த கம்பத்தில் இருக்காரான்னு கேட்டால் அப்படி இருக்காருன்னு சொல்லிடுறேன், ஒன்றும் தப்பு இல்லை, இருக்கார். ஆனால் அந்த பிள்ளை அதை சாமானியமாக ஒத்துக்க மாட்டேங்கிறான். எங்கே இருக்காருங்கிறானே தவிர இந்த கம்பத்தில் இருக்காருன்னு சொல்ல மாட்டேங்கிறான். எங்கும் இருக்காருன்னா அங்கேயும் இருக்கிறதானே தானே அர்த்தம்னால், ஒரு வேளை பிரகலாதன் இந்த கம்பத்தில் இருக்காருன்னு சொல்ல, அதை ரிஷிகளை இந்த கம்பத்தில் இருக்காருன்னு எழுதிவிட்டு 10,000 வருஷம் கழித்து ஒரு நாஸ்திகன் வந்து இந்த கம்பத்தில் இருக்காருன்னு சொன்னதுனாலே இந்த கம்பத்தில் இல்லைன்னுவோம். இது சொல்லுவாளோ இல்லையோ. என்றைக்கு வேணால் ஆறு புத்திங்கிறது எப்படி வேணால் பதிலிச்சு போயிடும். வேணும்னு இப்போ குத்தர்க்கம் பேசுறதுன்னா என்ன வேணால் பேசலாம் இல்லையோ. இதுக்கு தான் பயந்துன்னு அந்த குமாரன் சொல்லவே மாட்டேங்கிறான். எங்கும் இருக்கிறாருங்கிறானே தவிர இங்கு இருக்கிறார்னுட்டால் உடனே என்ன போட்டுருவா, சர்வம் வாக்கியம் சாவதாரணம்னுட்டு எல்லா வாக்கியத்தையும் இதுதான்னு சொல்லலாம். அதனால் இங்கே மட்டும்தான் இருக்காருன்னு சொல்லப்பட்டாள்னால் அது வேண்டானதான் சொல்லி பார்த்தான். இந்த முட்டாளுக்கு அது புரியல. சரி இங்கேயும் தான் இருக்கார் அப்படின்னு கடைசியில் தூணை காட்ட, அளந்திட்ட தூணை அவன் தட்ட, ஆங்கே வாழுயிர் சிங்க உருவாய் பகவான் தோன்றினார்னு சரித்திரம். அதான் ஸ்வயம்பூ நரசிம்ஹா. 2வது திருநாமம் மோகன நரசிம்ஹா. மோகனம்னால் தன் அழகாலே அடியார்களை மயக்கும் நரசிம்மன், மோகன நரசிம்மன், மயக்கர நரசிம்மன். இது எதுக்கு முக்கியமாக இப்போ சொல்கிறாருனால், தானே தோன்றி தான் தோன்றின்னு ஏதோ அர்த்தத்தில்னா நம்ம சொல்லுவோம் சுவாமி, அவர் ஏதோ தாந்தோன்னித்தனமாக நடந்துக்கார. பெருமாளே இருக்காரு, பெரிய மலைக்கு போனீங்கன்னா தாந்தோன்னி மலைன்னு பெருமாள் இருக்கார். அர்த்தம் என்ன? வேதத்துக்கு முக்கியமான பேர் தாந்தோன்றி, பகவானுக்கு முக்கியமான பேர் தாந்தோன்றி. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் காரணம் கிடையாது, அனாதியாக இருக்கா, நிஷ்காரணமாக இருக்காளோ இல்லையோ. அப்போ தான் தோன்றின்னு சொன்னால் மாதா பிதாக்கள் இல்லாமல் எப்போதும் தானே தோன்றியிருக்கவாங்கிறது பெருமை. அது அவளுக்கு இருக்கிற தாழ்ச்சியாக நினச்சிடக்கூடாது. நமக்கு அந்த மாதிரி நடந்துனுட்டா தப்பு. இப்போ மணவாள மாமன்கள் உபதேசரத்திர மாலையில் சாதிக்கச்சே, முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேசவர வார்த்ததென்பர் மூர்க்கராவார். தாந்தோன்னித்தனமாக பேசுறது நமக்கு தப்புங்கிறார் அவர். முன்னோர்கள் ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதை கேளு, அதன்படிக்கு திரும்ப சொல்லு. ஒன்னிட்டதுக்கு ஒம்புத்தியில் தோணினதானே சொல்லியிருந்தியானா அதை பெருமைன்னு ஒத்துக்க மாட்டாளோ இல்லையோ. நாம தான் தாந்தோத்தியனமாக பேசக்கூடாது. பெருமாள் தாந்தோன்றியா இருக்கிறது தான் அவருக்கு பெருமையே. அதை முதல் திருநாமத்தில் சொல்லிட்டார். தாந்தோன்றியா இருக்கட்டும், அவரை பார்த்தா பயமாக இருக்கும் போல் இருக்கே. பயங்கர நரசிம்மருங்கிறா, பீஷணம்னு சொல்கிறா, மிருத்யுன்னு சொல்கிறா. அதெல்லாம் கண்டாலே பயமாக இருக்கும் போல் இருக்கேன்னால் இல்லை மோகன நரசிம்மர். அப்போ அந்த சந்தேகத்தை போக்கணும் இல்லையோ. பெருமாள் அழகாக இருப்பார்னால் மயக்கர அழகு, வெறும் அழகு இல்லை. இப்போ ஆரெல்லாம் சேவிக்கிறோமோ அப்படியே மயங்கி போகிற அழகு. ஆழ்வார் பாசுரத்தில் அழகியான் தானே அறிவுருவம் தானேன்னு சாதிக்கிறார். அப்படியே சம்ஸ்கிருதப்படுத்தச்சே பீஷ்மாச்சாரியர் நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான், நாரசிம்ம வபுகு, வபுனா திருமேனி, வபுசு திருமேனி, நாரசிம்ம வபுகுன்னா நரசிம்ம பெருமாள் திருமேனி, ஸ்ரீமான் என்ன ஸ்ரீமத்துவத்தை சொல்கிறார். இப்போ நிருசிம்மனுடைய திருமார்பில் லக்ஷ்மி இருக்காங்கிறாரா அல்லது அணைச்சின்னு இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மன்னு சொல்கிறாரானால் அது அந்த பிரகரணமே இல்லைன்னு விட்டார். அங்கே அதை சொல்லலை. ஆனால் பராசர பட்டர் வியாக்கியானம் பண்ணச்சே நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான்னு சொன்னால் அந்த திருமேனி அழகான ஸ்ரீமத்துவம் கொண்டவருங்கிறார். வேற ஸ்ரீ மகாலட்சுமி சம்பந்தம் இல்லையா, அது அந்த திருமேனி அழகாக இருக்கிறதே ஸ்ரீ சம்பந்தமும் இல்லையோ.
அவருடைய அழகே தான் அவருக்கு இருக்கிற ஸ்ரீ சம்பத்து. எப்படி வரும்? மகாலட்சுமி பேரழகி. அப்போ ஸ்ரீஹின்னு சொன்னால் இவனுடைய திருமேனி அழகத்தான் இங்கே சொல்ல வருகிறார். அந்த திருமேனி கூட அழகாக இருக்குமானால் பக்தர்களை அனுகிரகிக்க அந்த திருமேனி வந்திருக்குன்னு புரிஞ்சுண்டா தானே அந்த அழகு என்னான்னு நமக்கு தெரியறதுக்கு வரும். இப்போ பொதுவாக பார்ப்போம், பெருமாளுக்காக தளிகை பண்ணணும், பண்ணிட்டு திருவாராதனை ஆகணும். கிட்டத்தட்ட 50 பேரை கூடாரை வெல்லும் சீர்பாசுரத்துக்காக கூப்பிட்ருக்கோம். அன்றைக்கி நம்ம வீட்டில் பெரிய ததியாராதனம் எல்லாரையும் இல்லத்தில் கூப்பிட்ருக்கோம். ஆயிடுத்து நம்ம தர்மபத்தினி தான் பண்ணிட்டு இருக்கா. கார்த்தால் 4 மணிக்கு ஏற்றியாச்சு, ஆயிடுத்து இப்போ மணி 7:30. ஆனால் இப்போ 10 படி இறக்கி ஆகணும். இறக்கிறதுக்குள்ளே அப்படி கறி அடுப்பில் பண்ணதுனாலே இங்கெல்லாம் கறி பூசி எடுத்துப்போ, இங்கெல்லாம் தீத்தி போச்சு, புடவையெல்லாம் அப்படியே கலைஞ்சி போயிருக்குப்போ, அங்கங்கே ஒரே ஈரமாக பட்டிருக்கு, தலையெல்லாம் கலைஞ்சி போயிருக்கு. இத்தோட கொண்டு தானே வச்சாகணும். இந்த பிரசாதத்தை இதே போல் கொண்டு வைக்கிறச்சே பார்த்தால் இங்கே கொஞ்சம் அழகாக இருப்பளே, இப்போ ஒன்று அழகே காணும். என்ன அது அழகு காணும்னு அர்த்தம்? இப்போ இதுதான் பேரழகு. ஏன்னால் பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் பண்ணிவிட்டு அந்த அலங்கோலமாக இருக்கிறது தானே அழகே. அதை போல் இந்த பக்தனிடத்தில் ஒருத்தர் அபச்சாரப்பட்டுட்டார்னால் அதுக்கு வந்த கோபம் தானே அழகே. அதை புரிஞ்சின்றவனுக்கு தான் அது தெரியும், புரிஞ்சுக்காதவளுக்கு அது எங்கேயான்னு தெரிஞ்சிடப்படுதோ. அதனால தான் அழகியான் தானே அறிவுருவம் தானேன்னு பாடினார் நாரசிம்மபபு ஸ்ரீமான். அந்த பேரழகை 2ஆக வச்சுக்கணும். பகவானுக்கு எப்பவுமே ரூபகுணம்னு ஒன்று, ஸ்வரூபகுணம்னு ஒன்று. ஸ்வரூபகுணம்னா அவருடைய இயற்கையான குணங்கள், ரூபகுணம்னு சொன்னால் திருமேனிக்கு இருக்கிற குணங்கள். அவர் திருமேனி குணங்கள், ரூபகுணங்கள் ஒன்று சொல்கிறேன். அதுவும் எப்படி 2த்துக்கும் பொருந்துறதுன்னு பாருங்க. இப்போ சொன்ன அழகுங்கிறது 2த்துக்கும் பொருந்திது. ஸ்வரூப குணம்னு சொல்லலாம், ஏன்னா பக்தனுக்காக ஓடோடி வந்த அழகு, பக்தனை ரட்சிக்கிற அழகு. ரூபகுணம்னு சொல்லலாம், திருமேனியே பொன்மயமான திருமேனி. ஆனால் இது ரூபகுணம்னு சொல்லலாம், ஸ்வரூப குணம்னு சொல்லலாம். மார்தவம், மார்தவம்னா மென்மைன்னு அர்த்தம். பெருமாள் ரொம்ப மென்மையாக இருப்பார். என்ன மென்மையாக இருப்பார்? மகாத்மபிர்மாம் அவலோக்கியதாம் நய க்ஷணேபி தேயத் விரஹா அதிதுஸ்ஸஹா. ஒரு வினாடி பொழுது ஒரு பக்தனை பிரிந்தாலும் அவரால் பொறுக்க முடியாது சுவாமி, ரொம்ப மென்மையானவர். தொட்டால் சிணுங்கி என்றால் ஆரோ ஒருத்தரை பிரிஞ்சிருக்காருன்னு சொன்னால் தாங்க மாட்டார், அழுதுருவர். மென்மை. இன்னொன்று திருமேனி மென்மை. திருமேனியில் தான் பெரிய பாரமாக மாலை சாத்தினம்னு வச்சுருந்தார். அந்த மாலையே கூட நிற்க முடியாத அளவுக்கு மென்மையாயிட போகிறது. அதனால தான் அழகியான் தானே அறிவுருவம் தானே. அப்போ அழகையும் ஸ்வரூபகுணம் ரூபகுணம்னு சொல்லலாம், மென்மையும் சொல்லலாம். திருமேனி மென்மையாக இருக்குன்னு சொல்லலாம், திருவுள்ளம் மென்மையாக இருக்குன்னு சொல்லலாம். திருவுள்ளம் மென்மையாக இருக்குன்னா அடியார்களை ஒரு நிமிடமும் பிரிய மாட்டார், மென்மை. திருமேனி மென்மைனால் பெரிய மாலையை சாத்தினா கன்னி செவந்து போயிடும், மென்மை. அப்போ திருமேனிக்கும் சொல்கிறோம், உள்ளத்துக்கும் சொல்கிறோமோ இல்லையோ. அதை போலத்தான் இந்த அழகு. அவர் குணத்தை பார்த்தாலும் அழகாக இருக்கார், அவருடைய திருமேனியை பார்த்தாலும் அழகாக இருக்கிறார். அது 2வது திருநாமம் மோகன நரசிம்ஹா. மோகனபுரிங்கிற ஊர் இருக்குது. மோகன க்ஷேத்திரம் தான் திருமோகூர். மதுரைக்கு பக்கத்தில் திருமோகூர்னு சொல்கிறோமோ இல்லையோ. அந்த திருமோகூர் க்ஷேத்திரமே மோகன க்ஷேத்திரம். அப்படி என்ன அழகு! அங்கே தான் மோகினி வடிவம் எடுத்துட்டார் பெருமாள். அமிர்தமதனம் பண்ணிவிட்டு அமுதக்கடன் கையில் வந்துடுத்து. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிடிச்சி கொடுக்கணும். முதல்ல தேவர்களுக்கு தான் கொடுக்க போகிறா. அசுரர்கள் எனக்குன்னா அவளை கொஞ்சம் அழகில் மயக்கி பேசாமல் வைப்போம் அப்படிங்கிறதுக்காக மோகினி அவதாரம் பண்ணிவிட்டு எல்லாம் சின்ன பிள்ளைகள் தேவர்கள், அதனால் அவளுக்கு முதல்ல கொடுத்துட்றேன், நீங்கள்லாம் பெரியவா மெதுவாக தரேன் அப்படின்னு சொல்லி அவளை மயக்கிட்டு அல்லி மலர் மகள் போக மயக்குக்கள் ஆகிலும் நிற்கும் அம்மான் என்று பாசுரம். அந்த போகமாக மயக்கோடு இருந்தவர் தான் நரசிம்மர். 2வது திருநாமம் மோக நரசிம்ஹா. பார்த்தோம், அழகுக்குன்னே பிறந்த எம்பெருமான். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।